ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிரெட் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. காலையில் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. சாஸஸ் எதுவுமே சேர்க்காம ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பிரெட் சில்லி எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. ப்ரெட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பிரெட் துண்டுகளை நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டுகளையும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடணுங்க. அடுப்பு மிதமான தீயில தான் இருக்கணும். பிரெட் சில்லிக்கு நம்ம ப்ரெட்டை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க, மனமும் நல்லாயிருக்கும். ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ ப்ரெட்டு ஃப்ரை பண்ண இதே கடாயிலேயே 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பச்சை மிளகா 1 பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம், அதனால் பச்சை மிளகா 1 மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கியாச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கிடணுங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிடணும். பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி அதிகமாக சேர்த்திட வேணாங்க. மீடியம் சைஸில் ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி மசியறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க. தக்காளி தோல் ஓரளவுக்கு சாஃப்டாகிடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினா போதும். இதில் நம்ம குடமிளகாய் நான் சேர்த்துருக்கேங்க. என்கிட்ட இருக்கிறனால நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு குடமிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருந்தேங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2-3 நிமிஷம் கிட்ட குடமிளகாய் நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடி ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டுடலாங்க. ஒரு 4 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டுகளை சேர்த்துக்கலாங்க. இப்போ பிரெட் பீசஸையும் சேர்த்துட்டு மசாலா எல்லாமே நல்லா படுறது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் போல் ப்ரெட்டை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஒரு பிரெட் சில்லி ரெடிங்க. இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கொத்தமல்லி தழை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு சாஸஸ் எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பிரெட் சில்லி ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.